நம்ம அவங்கள மாதிரி ஆகணும் இவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்னு ஆசைப்படாதீங்க. அதுக்குதான் அவங்களே இருக்கிறாங்களே. நீங்களாவே வாங்க. யாரோட அடையாளத்தையும் நீங்க எடுத்துக்காதீங்க. உங்களோட அடையாளத்தை இந்த உலகத்துக்கு நீங்க பதிவு பண்ணிட்டு போங்க. ஸோ ஹாய் ஃப்ரெண்ட், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு FFT. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ உங்கள் டிஸ்கிரிப்ஷன் எப்படி ப்ரோ எழுதிருக்கீங்க, நல்லா எஃபெக்டாக தந்திருக்கீங்க, மாசாக தந்திருக்கீங்க, எப்படி பண்ணுறது தொடர்ந்து சொல்லுங்கள், அதை பற்றி ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு கேள்வி கேட்டாங்க, வீடியோ போடாமல் இருக்க மாட்டேன். நீங்கள் எனக்கு அடுத்த ஒரு மணி நேரத்தில் கண்டிப்பாக வீடியோ வரும். நிறைய பேர் கேட்டீங்க, அந்த வீடியோ கூடிய சீக்கிரம் போட்டே வரேங்க. ஓகேவா? என்னோட டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே வந்து கொஞ்சம் அட்ராக்ட்னஸ் மாஸ்னஸ் அந்த மாதிரி இருக்குங்க. இந்த ஒரு டிஸ்கிரிப்ஷன் தான் எக்கச்சக்கமானது எழுதி வச்சிருப்பேன். இந்த மாதிரி நீங்கள் எப்படி எழுதுறது நான் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனை நான் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு காப்பி பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணி நான் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி நம்ம டெலகிராம் குரூப்பில் தந்துட்டேன். நீங்கள் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவானது நம்ம டெலகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் நான் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேங்க. இதில் வந்து இப்போ என்னென்ன நான் வந்து காமிக்கிறேன், என்னென்ன இருக்கும் அப்படின்னா தெளிவாக வந்து நான் எல்லாமே காமிக்கிறேன். இது அப்படியே நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. இது நான் ஃபஸ்ட்டு வந்து இப்போ இதில் வந்து ஒரு போல்டாக வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கேன். இப்போ இந்திஸ் வீடியோ ஒரு போல்டாக இருக்கும்ல, இதுக்கு நான் யூஸ் பண்ண ஆப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட்டு தாங்க. ஓகே, இந்த ஒரு ஃபாண்ட்டு தான் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணது. இப்போ வந்து நான் இதே காமிக்கிறேன். இந்த ஒரு ஃபாண்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே எழுதுனேன். அந்த இந்திஸ் வீடியோலாம், அதுக்கப்புறம் இந்த நேமு அதெல்லாம். இந்த ஃபாண்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா இங்கே சான்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? சான்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த சான்ஸில் நீங்கள் எழுதினீங்கன்னா அந்த ஒரு எஃபெக்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஆப்போட லிங்க் முடிஞ்சாக்கில் டிஸ்கிரிப்ஷனில் தர பார்க்குறேங்க. அந்த ஆப்பில் நீங்கள் வந்துட்டிங்கன்னா இங்கே சான்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த சான்ஸில் தான் பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே எழுதுனது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து நான் தந்துட்டேன், நம்ம ஆப்பில் வந்து தந்துட்டேன். நம்ம ஆப்பில் வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்திஸ் வீடியோனா நீங்கள் வந்து இப்போ ஒரு வீடியோ போட்டிருக்கீங்கன்னா அந்த வீடியோ டைட்டில் வச்சுருப்பீங்களா, அந்த டைட்டில் இந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் வைங்க, உங்களுக்கு என்ன எய்ம்னு வைங்க, உங்களுடைய ட்ரீம் என்னென்னு சொல்லுங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா எனக்கு பிடிச்சது வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிக்கல ஓவராக தெரிஞ்சிச்சுன்னா இந்த ஒரு பேஜை அப்படியே வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் ஏதாச்சும் ஒரு வீடியோ போடுறேன். இப்போ நான் ஏதாச்சும் ஒரு வீடியோ போடுறேன், அந்த வீடியோவில் நீங்கள் இந்த வீடியோ பாருங்க அப்படின்னு சொல்லுவேன்ல. இப்போ ஏதாச்சும் ஒரு வீடியோ போடுறேன், இந்த வீடியோ பாருங்கன்னு சொல்லுவேன்ல, அதுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செக்ஷனுங்க. ஓகேவா? இதில் வந்து இப்போ அப்படின்னா நீங்கள் செகண்ட் சேனல் வச்சிங்கன்னா செகண்ட் சேனல்லே போட்டு விடுங்க. அப்படின்னா ப்ரோ நான் எந்த வீடியோமே சொல்லலை, ஏதாச்சும் ஒரு வீடியோ போட்டு விடுங்க. ஏதாச்சும் டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணாங்கன்னா பார்ப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் வச்சிங்கன்னா மொபைல் ஸ்பெசிஃபிகேஷன். ஓகேவா? மொபைல் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வச்சுருக்கேன். விருப்பம் இருந்தால் அதையும் பார்த்தீங்கன்னா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் எடிட் பண்ணுற ஆப்புக்கு வந்து வீடியோ எடிட்டிங் கைன்மாஸ்டர் டைம்லைன்லேயே Pixellab பேக்ரவுண்ட் பிஜம் வந்து நாட் ஃபார் நத்திங் மேக்ஸிமம் யூஸ் பண்ணேன். இப்போ வந்து யூஸ் பண்ணுறது இல்லை. ஓகேவா? அதுவும் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் என்னோட மொபைலில் இருக்கிற எடிட்டிங் ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா போட்டுருக்கேன். இது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து நான் ஏதாச்சும் டவுன்லோடு தர்றேங்க. அதாவது வந்து இப்போ இந்த நீங்கள் வந்து மீடியா ஃபைல் லிங்க் தர்றீங்க, டிரைவ் லிங்க் தரீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் உங்கள் சேனலில் போடுற கண்டென்ட் இருக்குல்ல, அந்த கண்டென்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போடுவாங்க. இதை வந்து நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி உங்கள் வாட்ஸ்அப்பில் போய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரீ ஃபயர் நேம் இருந்தால் போட்டுக்கோங்க. ஐடி கில்டு நேம் கில்டு ஐடி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுறதுக்கு இது ஆச்சு இருந்தால் போட்டு வச்சுக்கோங்க கைஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேவரட் கேம்ஸ் இதெல்லாமே போட்டுக்கோங்க. இது இப்போ இதை எப்படி நான் எடிட் பண்ண எனக்கு பிடிச்ச மாதிரினா இதை ஜஸ்ட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் நானும் ஒரு தனியாக ஒரு குரூப் இருக்கேன், மீ ஒன்லின்னு குரூப். அந்த குரூப்பில் வந்து இப்போ பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்களும் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ வந்து இந்த மாதிரி வரும்ல, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு பிடிச்ச கேமில் ஃப்ரீ ஃபயர் இல்லை அப்படின்னா, இப்போ பப்ஜி பிடிக்காதுன்னா பப்ஜி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக அழிச்சிருங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே உங்களுடைய ஃபாலோ மீ பர்சனல் இப்போ இன்ஸ்டாகிராமில் என்னோடது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கட் பண்ணிடுங்க. எல்லாமே கட் பண்ணிடுங்க. ஓகேவா? நானே உங்களுக்கு பண்ணி தரவா? எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தேவை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணிவிட்டு இப்போ உங்களுடைய எனி டவுட்னா ஜிமெயில், இப்போ உங்கள் டிஸ்கார்ட்னா டிஸ்கார்டு இல்லை ப்ரோ நான் டிஸ்கார்டே வைக்கல அப்படின்னா டிஸ்கார்டும் பார்த்தீங்கன்னா நான் அழிக்கிற மாதிரியே பார்த்தீங்கன்னா அழிச்சிக்கோங்க. ஓகே? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரீ ஃபயர் ஐடி வந்து நேம் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ப்ரோ இதில் என்னோட கண்டென்ட் எல்லாம் வேறு ப்ரோ அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரே என்னங்க இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகேவா? எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு ஒன்றே இது மட்டும் வச்சுக்கோங்க. இந்த ஒரு எஃபெக்ட் இருக்குல்ல, இந்த ஒரு எஃபெக்ட் ஒன்று காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒன்று காப்பி பண்ணி இப்போ பேஸ்ட் பண்ணுங்க. இப்போ பேஸ்ட் பண்ணி உங்கள் சேனலோட கண்டென்ட் பைக் ட்ராவல் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போடுங்க. அதுக்கப்புறம் இதே எஃபெக்ட் மறுபடியும் போடுங்க. ஓகே ப்ரோ, இப்படி தான் இந்த எஃபெக்ட் காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த எஃபெக்ட் மட்டும் ஃபஸ்ட்டு காப்பி பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. ஓகேவா? என்னது பேஸ்ட் பண்ணிட்டேங்க. ஓகே? இப்போ வந்து இந்த எஃபெக்ட்னா இந்த எஃபெக்ட்லேயே பார்த்தீங்கன்னா எமோஜி கூட நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். இந்த எமோஜி எனக்கு பிடிக்கல, நானே எல்லாமே ஓனாக தான் இந்த எமோஜி பிடிச்சேன், இந்த எமோஜி பார்த்தீங்கன்னா வரிசையாக வைங்க, நல்லாயிருக்கும்.
இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரோ என்னோட மொபைல் வந்து ரெட்மி நோட் 10 ப்ரோ இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ ரெட்மி நோட் 10 ப்ரோ மட்டும் பார்த்தீங்கன்னா கட் பண்ணிடுங்க. இப்போ நான் கட் பண்ணுறேன்ல, கட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன மொபைலோ அந்த மொபைல் நேம் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு என்னென்ன வேணும், இப்போ இந்த நேம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி வந்து அழிச்சுக்கோங்க கைஸ். ஓகே, எல்லாமே அழிச்சுக்கோங்க. இங்கே வந்து உங்களுக்கு ப்ரோ எனக்கு வந்து இது பிடிக்கல அப்படின்னா ஜஸ்ட் இது ஒரு ரிமூவ் பண்ணிட்டு இப்போ இந்த ஹார்ட்னா ஹார்ட் வச்சுக்கோங்க. ஓகேவா, உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷன் பற்றி புரிஞ்சு நினைக்கிறேன். வீடியோ நல்லது செய்யுங்க, நல்லது நடக்கும்.